ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ புதிய வாக்காளராக இருக்கீங்க, உங்களுக்கு எஸ்ஐஆரில் உங்களோட பேர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புதிய ஓட்டுக்கு வந்து விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓட்டர் ஐடி அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஓட்டர் ஐடி நம்பர் எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது, அதை எடுத்து நம்ம எப்படி கார்டு ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடக்குது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது புதிதாக வந்து ஓட்டர் ஐடிக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி எஸ்ஐஆரில் அவங்க பேர் விடுபட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கார்டு அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ உங்களோட ஓட்டர் ஐடியும் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அது எப்படி அந்த ஓட்டர் ஐடி நம்ம ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது, ஸோ எடுத்து அதை எப்படி கார்டை நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுத்து ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஓட்டு போடுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பர் இன்ஸ்டண்ட்டாக லிங்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். உடனடியாக நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக லிங்க் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ ஓட்டர் ஐடியில் எல்லா விதமான கரெக்ஷன்ஸு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பட் இப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கனாலும் வரக்கூடிய எலெக்ஷனுக்குள்ளே மாறாது. ஆனால் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் இன்ஸ்டண்ட்டாக லிங்க் பண்ணி உங்களுக்கு புதிய ஓட்டர் ஐடி, அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லான ஓட்டர் ஐடியை நாங்கள் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த சர்வீசஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓட்டர் ஐடி சம்மந்தமான மற்றும் பிற அனைத்து விதமான சேவைகளும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம செஞ்சு கொடுப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழகம் உட்பட மொத்தம் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நவம்பர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பர் 14 வந்து இதுக்கான அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5,43,00,000 பேருக்கு தான் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1 கோடி பேர், அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 97 லட்சம் பேர்த்துக்கு ஓட்டுகள் இல்லை, நீக்கம் செஞ்சிருந்தாங்க. இறப்பு இருக்கணும், அதே மாதிரி டூப்ளிகேட், இந்த மாதிரி எல்லாமே அதெல்லாம் நீக்கம் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சான்சஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ புதிதாக நீங்கள் வந்து ஜனவரியில் ஸோ ஓட்டர் ஐடி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்ஐஆரில் பேர் வரல அப்படின்னா நீங்கள் வந்து இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான போர்ட்டல் பார்த்தீங்கன்னா voters.eci.gov.in அப்படிங்கிற இந்த போர்ட்டல் மூலம் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபார்ம் 6 யூஸ் பண்ணி நீங்கள் புதிய ஓட்டரோ அல்லது எஸ்ஐஆரில் உங்களோட பேர் வரல அப்படின்னாலும் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 6 யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தீங்கனாலுமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் பப்ளிகேஷன்லி, அதாவது எஸ்ஐஆரில் உங்களோட பேர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இணைஞ்சிக்கலாம். அதுக்காக ஒரு 10 நாள் வந்து அவங்க டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 10 நாள், அதாவது கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 26 நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ளை பண்ணுறா பண்ணிக்கலாம். நம்மளும் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போது கடந்த 26 வரைக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க 18 வயதுக்கு மேற்பட்ட, அதாவது புதிய ஓட்டராக இருந்தாலும் சரி, எஸ்ஐஆரில் பேர் வராதவங்களாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்களாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு S22 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்திருக்கும், பெரிய லாங் டிஜிட் நம்பராக வந்திருக்கும். ஸோ அந்த நம்பர் நீங்கள் கையில் எடுத்துங்க. அதை எடுத்துகிட்டு சப்போஸ் அது இல்லைன்னா அதோட ஃபைல் நம்பரை, அதாவது உங்களுக்கு யாராவது அப்ளை பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு நம்பர் அப்படின்னு வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபைல் நேமே அதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்ததுமே நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பண்ணிவிட்டு, அதாவது உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணோம். அப்படியே ட்ராப்டவுன் வர ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர், குறிப்பு நம்பர்னு இருக்கும். நம்ம ஆல்ரெடி S22 நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. நான் இப்போ சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபார்ம் 6 யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆரில் இவங்களுக்கு நேம் வரல. நம்ம எப்போ சப்மிட் பண்ணோன்னா 22/3/2026 அன்றைக்கி, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ நம்ம அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். ஸ்க்ரோல் பண்ணது என்ரோல் அப்டேட்டட் அப்படின்னு இருக்குது. இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே ட்ராப்டவுன் வந்து இங்கே பாருங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு நம்ம 22 சப்மிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி BLO அப்பாயின்மெண்ட் 23 போட்டிருக்காங்க. ஃபீல்டு வெரிஃபைடு 23 முடிஞ்சு, அக்செப்டடு 29
எபிக் ஜென்ரேட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா எபிக் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இங்கேயே உங்களோட எபிக் நம்பர் வந்துருச்சு. ஸோ இந்த எபிக் நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் டிஸ்பேச் அண்டர் பிரிண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கார்டு வந்து டிஸ்பேச் ஆகிறதுக்காக, அதாவது அவங்க வீட்டுக்கே வந்து அந்த கார்டு போய் சேர்ந்துடும். ஸோ இப்போ வந்து பிரிண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஆன்லைன் காப்பி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு வந்ததும் அப்படியே ட்ராப் டவுன் வர இதில் எபிக் டவுன்லோட் அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் எபிக் நம்பர் அப்படின்னு இருக்குது. இங்கே இதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி ஸ்டேட் கொடுத்துங்க. ஸ்டேட் தமிழ்நாடு நீங்கள் கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு இருக்குது. சர்ச் கொடுத்துங்க. ட்ராப் டவுன் வந்து இங்கே பாருங்கள் உங்களோட எபிக் நம்பர், உங்களோட நேமு, உங்களோட ரிலேட்டிவ் நேமு, ஸ்டேட்டு, அசம்பிளி, மொபைல் நம்பர், இது எல்லாமே வந்துருச்சு. இந்த இடத்துல மொபைல் நம்பர் ஒருவேளை உங்களுக்கு இணையலை அப்படின்னா வரி பண்ணாதீங்க. உங்களால் வந்து டவுன்லோட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஸோ நாங்கள் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ மொபைல் நம்பர்னு இங்கே எதுவும் இல்லை, என்னால் டவுன்லோட் பண்ண முடியல, இங்கே சென்ட் ஓடிபி கேட்கல, ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நீங்கள் வரி பண்ணாதீங்க. நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை நாங்கள் சப்போஸ் அந்த மொபைல் நம்பர் வேண்டாம், வேறு நம்பர் தான் வேணும், எனக்கு நான் அந்த நம்பர் யூஸ் பண்ணல, தொலைஞ்சிருச்சு அப்படின்னாலும் நாங்கள் அதை மாற்றி கொடுக்குறோம். ஒருவேளை இங்கே நம்பரே இல்லை, எனக்கு புதுசாக வந்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா, ஸோ புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு சப்போஸ் இந்த ஓட்டர் ஐடியில் இங்கே நம்பர் அப்படிங்கிறது வராமல் இருந்தது, பிஎல்ஓ வந்து தவறுதலாக நம்பர் வந்து உங்களது விட்டுட்டாங்க அப்படின்னாலும் நாங்கள் இணைச்சி கொடுத்துருவோம் அதுக்கான சர்வீஸ் சார்ஜோட. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஆத்தென்டிகேட் யூசிங் ஓடிபி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஓடிபி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இங்கே லிங்காக இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் 4 டிஜிட் தெரியுதா, இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி போட்டதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா, புதிய வகையான கார்டு, கலர்ஃபுல்லான ஓட்டர் ஐடி நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் இப்போ அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஸோ உங்களுக்கு எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகிடுது. ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி வழிமுறைகள் மூலம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்வீசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டேட்டஸ் தெரியல அப்படின்னாலும் நம்ம அதை பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம். அதுபோக கார்டு டவுன்லோட் பண்ணி கொடுக்குறோம், மொபைல் நம்பரை இணைச்சி கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக மக்களே.